சுனந்தாவின் டயரியிலிருந்து. எனக்கு இன்று 18 வயதாகிறது. எத்தனை மாறியிருக்கிறேன். போன வருஷம் தைத்த பிளவுஸ் எல்லாம் பிடிக்கிறது. உயரமாக வளர்ந்திருக்கிறேன். கண்ணாடிக்கு முன்னாலே விதவிதமா ட்ரெஸ்லேயும் அன்ட்ரெஸ்லேயும் நின்று என்னை பார்த்துக்கிற போது வெட்கமாகவும் இருக்கிறது. தொடர்ந்து பார்த்து கொள்ள ஆசையாகவும் இருக்கிறது. ரேடியோ சிலோன் கேட்டு அலுத்து போய்விட்டது. வராந்தாவில் உட்கார்ந்து ஆண்களை பார்த்து ஒவ்வொருவருக்கும் மார்க் போட்டுக் கொண்டிருக்கிறேன். எல்லோரையும் அவரோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன். இந்த ஒரு வாரத்தில் என் உடம்பிலே புதுசா ரத்தம் ஓடுகிறாற் போல் தெரிகிறது. எதுக்கோ விதவிதமா அலங்காரம் செய்து கொள்கிறேன். என் அருமை சுனந்தா, நீ ஒரு பைத்தியம். எப்படிப்பட்ட பைத்தியம்? எழுதாதே, அந்த வார்த்தையை உபயோகிக்காதே. அவர் கொடுத்த புஸ்தகத்தை படிக்க ஆரம்பித்து விட்டேன், ரகசியமாக. நட, ஓடாதே. இடம் பம்பாய் மகாத்மா காந்தி ரோடு. நேரம் இரவு 7:36. அவன் நடந்தான் சற்று தூரம். தெரு ஓரத்தில் மிதந்து சென்று கொண்டிருந்த டாக்ஸியை தடுத்து நிறுத்தி தானே கொடியை மடக்கி கதவை திறந்து உட்கார்ந்து கதவை சாத்தினான். பெட்டர் ரோட். டாக்ஸி யூவாய் வளைந்து 1, 2, 3வது கியருக்கு வந்து வேகம் பிடித்து வேகம் குறைந்து சிவப்பிள விளக்கில் தயங்கி அம்பர் விளக்கில் நழுவி பச்சை விளக்கில் விரைந்து ஜாஸ் சங்கீதம் போல பறந்தது. சத்தியமாக அவன் செய்யப்போவதை எதிர்பார்க்க மாட்டீர்கள். என்ன செய்தான் சொல்லலாம். ஃப்ளைஓவரை தாவியதும் பெட்டர் ரோடில் டாக்ஸியை வேகம் குறைக்கச் சொன்னான். 15 மாடி, 10 மாடி, 9 மாடி கட்டிடங்களை பார்த்து கொண்டே வந்தவன் ஒரு கட்டிடத்தின் முன் நிற்கச் சொன்னான். இறங்கினான். 10 ரூபாய் கொடுத்தான். சில்லறை வாங்க மறுத்தான். நடந்தான். வலுவான மெதுவான ராஜ நடைதான். தான் செய்யப்போவதில் ஒரு பிடிவாதமும் திருப்தியும் அவசியமும் ஆணவமும் தோன்றும் நடை. டிவோலி கார்டன்ஸ் என்கிற நெட்டையான கட்டிடத்தின் முன் நின்றான். அதன் புறவாயில் பரீட்சை ரிசல்ட் போலிருந்த பெயர் பலகைகளில் ஒரு பெயரை தேடினான். 5வது மாடியின் 3வது பகுதிக்கு எதிரே இருந்தது அவன் தேடிய பெயர். காத்திருந்த லிப்டில் நுழைந்து 5ஐ அழுத்தினான். அவனை அணைத்து மூடி மேல் நோக்கி விரைந்தது லிப்ட். 5வது மாடியில் லிப்டின் காற்று கதவுகள் மென்மையாக பிரிய எதிரே ஒரு ஆள் வருவதை பார்த்தான். உடனே லிப்டில் 6ஐ அழுத்தினான். மறுபடி மூடின கதவுகள். 6வது மாடியில் வெளிவந்த அவனை ஒருவரும் பார்க்கவில்லை. தன் கைக்கடிகாரத்தை ஒருமுறை பார்த்தான். 25 செகண்ட் தயங்கினான். அருகில் இருந்த மாடிப்படுகளில் மெதுவாக 5வது மாடிக்கு இறங்கினான். இப்பொழுது 5இல் ஒருவரும் இல்லை. புளோரசன்ட் வெளிச்சத்தன்மையில் மெதுவாக மெதுவாக நடந்தான். எதிரே தூரத்தில் கடல் இருள். அதன் இரைச்சல் மிக மெலிதாக கேட்டது. வேறு சப்தங்கள் இல்லை. ஒரே மாதிரியாக இருந்த கதவுகளில் பொறித்திருந்த எண்களின் பித்தளை பிரகாசங்களை கவனித்துக் கொண்டே சென்றான். 500 அவனுள் 501. மெதுவாக 502. பதற்றம் ஏற்பட்டது. 503. ஃபார்மிகா கதவில் GN கிருஷ்ணன் என்ற பெயர் பலகை. அதன் அருகில் நீலவட்டம். அதன் நடுவில் வெண்பொத்தான். அதை கட்டை விரல் பதிய அழுத்தினான். உள்ளே சங்கீதமாக டிங் டாங் என்றது மணி. தயங்கினான். கைகளை துடைத்துக் கொண்டான். மறுபடி அழுத்தினான். டிங் டாங். கதவு திறந்தது. திறந்தவன் நம் கதாநாயகன் இல்லை. பார்க்க போனால் 1, 2, 3 என்று 500 வரை எண்ணுங்கள். அதற்குள் திறந்துவன் இறந்து போவான். அவனுக்கு வயது 30 இருக்கும். மெலிந்த தேகம், கவர்ச்சியான முகம், ரசிக்கக்கூடிய சன்னமான வழுக்கை, பூப்பொட்ட சட்டை, வாயில் சிகரெட் தொங்க எஸ் என்றான். அந்த எஸ்ஸில் நீலப்புகை உதட்டில் விளையாடியது. ஆனால் உடனே வந்தவனை அடையாளம் கண்டு கொண்டான். ஓ மை காட், குட் ஓல்ட் ஜே, வாட் அ பிளசன்ட் சர்ப்ரைஸ். உள்ளவா உள்ளவா. வந்தவன் கூட சிரித்தான். பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டுதுல்ல. வருஷங்கள் வருஷங்கள். உட்கார் உட்கார். என்ன சாப்பிட்ற? காஃபி இல்லைன்னா அதை விட சுரத்தா ஏதாவது வேணுமா? நான் காஃபி சாப்பிட வரல கிருஷ்ணன். உன்கிட்ட ஒரு உட்காரு முதல்ல ஒரு நிமிஷம். உள்ளே கெட்டில் சத்தமிடுகிறது. கிருஷ்ணன் உள்ளே சென்றான். வந்தவன் சுற்றும் முற்றும் பார்த்தான். பார்த்ததில் ஒரு நோக்கம் இருந்தது. சுத்தமான பணக்கார அறை. கீழே லினோனியம், செங்கல் சிவப்பில் நடுவே கம்பளம், மடங்கி படுக்கையாக கூடிய சோஃபா, கண்ணை உறுத்தாத டிஸ்டம்பர் நீலச்சுவரில் ஒரே ஒரு சித்திரம், செசான் சித்திரம் ஒன்றின் பிரதி. இடது பக்கம் அகலமாக சினிமாஸ்கோப்பில் ஒரு ரேடியோகிராம். ஃப்ரிட்ஜ். இடது பக்க அறை திறந்திருந்தது. அதில் தெரிந்த படுக்கை ஒரு ஆசாமிக்கு சற்று அகலமான படுக்கை. வார்னிஷ் பளபளக்கும் குள்ள மேஜையில் அமெரிக்க செய்தி பத்திரிகை ஒன்று. திரைகள், விளக்குகள், வெளிச்சம் மென்மையாக வழியும் விளக்குகள். கிருஷ்ணன் வந்தான். வாட் வில் யூ ஹேவ்? விஸ்கி? நான் குடிக்கிறதில்ல. எனக்கு பர்மிட் இருக்கு. சட்டத்துக்கு உட்பட்ட மயக்கம். லோ பிளட் பிரஷர். ஹஹா என்று சுதந்திரமாக சிரித்தான். வந்தவன் சிரிக்கவில்லை. கிருஷ்ணன், அது என்ன ரேடியோகிராமா? ஆமா, என்கிட்ட நிறைய இசைத்தட்டுகள் இருக்கு. எல்லாமே மேல்நாட்டு இசை. வாத்திய இசை பிடிக்குமா உனக்கு? பிடிக்கும். வைக்கட்டுமா? வை.
ரெக்கார்ட் பிளேயரின் கதவை திறந்து அழகழகான வர்ண ஜாக்கெட்டுகள் அணிந்த இசைத்தட்டுகளை கட்டாக எடுத்து அவன் முன் வைத்தான். நீ தேர்ந்தெடு, நான் பேசுறேன். நிச்சயமா உனக்கு விஸ்கி வேண்டாமா? பம்பாயில கிடைக்கிறது அபூர்வம், ஸ்காட்ச் என்றான். நிச்சயமா வேண்டாம். சரி, நான் ஒன்று கலந்துக்கிறேன். உனக்காக பெர்குலேட்டர்ல காஃபி வச்சிருக்கேன், தயாராயிடும். ரெஃப்ரிஜிரேட்டரை திறந்து சாராய பாட்டிலை எடுத்து ஒரு சுத்தமான கண்ணாடியில் 2 விரல் அளவுக்கு ஊற்றிக்கொண்டான். சோடா கலந்தான். சோஃபாவில் உட்கார்ந்தான். என்ன ஜே, பேசவே மாட்டேங்கிறியே? கிருஷ்ணன், நீ யாரையாவது எதிர்பார்க்கறியா? இன்னும் 1 மணி நேரத்துக்கு இல்ல. கதவு சாத்தியிருக்கா? ஆமா. ஐசே, என்ன இது, ஜேம்ஸ் பாண்ட் வேலையா? இல்ல என்றான். இசைத்தட்டுகளை தொடாமல் மேலே பார்த்து கொண்டே. எத்தனை நாள் கழிச்சு பார்க்கறோம். உன் தங்க எப்படி இருக்கா? அவன் இதற்கு பதில் சொல்லவில்லை. இந்த ரெக்கார்ட் போட என்றான். எல்லாவற்றிற்கும் மேலே இருந்த இசைத்தட்டு அது. நட ஓடாதே என்கிற வென்சஸ் கிட்டார் வாத்திய கோஷ்டியின் இசைத்தட்டு அது. அகலமான, பக்கத்துக்கு 6 பாட்டு பதிந்த இசைத்தட்டு. உனக்கு வென்சஸ் பிடிக்குமா? குட். கிருஷ்ணன் ரெக்கார்ட் பிளேயரின் அருகில் சென்று அதை திறந்து அதன் மத்தியில் இசைத்தட்டை பொருத்தி அதன் ஆட்டோ என்கிற சுவிட்சை தட்டிவிட்டான். அதன் மெஷின் மூளை ஆணையிட்டபடி செயல்பட ஆரம்பித்தது. அதன் கார்ட்ரிட்ஜ் விலகி கொண்டது. இசைத்தட்டை அணைத்திருந்த பேக்லைட் கரம் விலகி கொண்டது. மெத்தென்று சுழன்று கொண்டிருந்த நடுத்தட்டில் விழுந்தது. கார்ட்ரிட்ஜ் மெதுவாக அதன் ஆரம்ப ஓரத்தை அணுகி முத்தமிட்டு சுவை பார்த்து அதன் மிக மெல்லிய வரி வடிவ பதிவுகளை சங்கீதமாக்கியது. வெடித்தது எலக்ட்ரிக் கிட்டார். டபுள் பேஸ்கள் கீழே இருந்து புறப்பட்டு துடித்தன. அவைகளுடன் ஜாஸ் ட்ரம்கள் சேர்ந்து கொண்டன. கிருஷ்ணன் வந்து உட்கார்ந்தான். வந்தவன், இன்னும் கொஞ்சம் பலமா வை என்றான். இன்னுமா? ஆமா, எனக்கு ரொம்ப உரத்த சங்கீதம் பிடிக்கும். கிருஷ்ணன் மறுபடி அதன் அருகில் சென்று குனிந்து பிளாஸ்டிக் குமிழை திருப்பினான். கிட்டாரின் ஜி கம்பிகள் அதிர்ந்தன. பலத்த சங்கீதத்தில் அவன் கிருஷ்ணனை பின்னால் இருந்து அணுகினான். கிருஷ்ணன் பேஸ் ட்ரிபிள் குமிழ்களை சரி செய்து கொண்டிருக்க அணுகியவன் பையிலிருந்து ஒரு கயிற்றை எடுத்தான். 2 அடி நீளமுள்ள கட்டை விரல் பரிமாணம் இருக்கும் நைலான் கயிறு அது. அரை செகண்ட் செயலில் கயிற்றை அவன் கழுத்தில் 2 சுற்று சுற்றி இறுக்கினான். என்ன அருமையான சங்கீதம்! துடிக்கும், உதிரும், அதிரும் கிதார் கம்பி பின்னல்கள். இசையின் மத்தியில் கிருஷ்ணன் திணறி 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 செய்த வினோத சப்தங்கள் கேட்கவில்லை. மிக அருமையான சங்கீதம். கயிறு மேலும் மேலும் இறுகியது. ரப் டிரரப் டிரடம் என்ற ஜாஸ் ட்ரம்கள். கிருஷ்ணனின் கைகள் இலக்கு இல்லாமல் பின்னால் இருந்த பலத்தை பற்றத் தொடங்கின. திணறின. கித்தார் கித்தார் கித்தார். 4 இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து வாசித்த கித்தார். இசை வெள்ளம். அந்த இறுக்கத்தை 3 நிமிஷங்கள் கூட தாங்கவில்லை. கிருஷ்ணன் துவண்டு கலைந்து பரவலாக கரபூம் என்று விழுந்தான், உயிரில்லாமல். வந்தவன் நெற்றி வைவையை துடைத்துக் கொண்டான். கயிற்றை தளர்த்தினான். தன் கை கடிகாரத்தை பார்த்தான். கதவை அணுகினான். கயிற்றை பையில் போட்டுக்கொண்டான். தாளை மெதுவாக திறந்து கவனித்தான். வெளியே யாரும் இல்லை. கதவை மூடினான். வேகமாக லிப்டை நோக்கி நடந்தான். சுவரில் இருந்த பிளாஸ்டிக் பட்டனை அமுக்கினான். பளிச் பளிச் என்று 1 2 3 என்று விளக்குகள் எரிந்து கொண்டு வந்தன. 5வது மாடிக்கு வந்து காலில் லிப்ட் வாயை திறந்து சுவாசித்தது. இறங்கி 1 நிமிடத்தில் பம்பாய் நகரத்தின் லட்சங்களில் கரைந்தான். இங்கே ரெக்கார்ட் பிளேயர் 2வது பாடலை பாடிக்கொண்டிருந்தது. உள்ளே பெர்கலேட்டரில் காஃபி கொதித்துக்கொண்டு ஆவி பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தது. சுனந்தாவின் டயரியிலிருந்து. அவர்கள் எல்லோரும் அந்த ரூமில் பிரிட்ஜ் ஆடுகிறார்கள். 4 ஸ்பேட் 5 டயமண்ட் என்று. நான் இந்த ரூமில் தொடர்கதை படிக்கிறேன். ஹாலில் இருக்கும் கண்ணாடி வழியாக அவர் தெரிகிறார். என்னை பார்த்து சிரிக்கிறார். இதற்கு முன்பு எத்தனையோ தடவை சிரித்ததற்கும் இதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இதில் புரிகிற அர்த்தம் எனக்கு புரியவில்லை. ஆனால் பிடிக்கிறது. நான், அண்ணன், அவர் 3 பேரும் சினிமாவுக்கு போகிறோம். இப்பொழுது மட்டும் எவ்வளவு வித்தியாசமாக பழகுகிறார். என் பக்கத்தில் உட்கார மாட்டாராம். என்னை பார்த்து பேச மாட்டாராம். அண்ணனுடைய பேச்சு எவ்வளவு சாது. ஆனால் தனியான சந்தர்ப்பங்களில் மட்டும் அவர் ஒரு புலி. நிழலிலேயே தயங்கி எவ்வளவு நேரமானாலும் சந்தர்ப்பம் வருகிறவரை அங்கேயே காத்திருக்கிற புலி. அவர் என்னை விரும்புகிறார் என்பது மட்டும் புரிகிறது. என்னை என்றால் என் மனத்தையா, என் குரலையா, என் உடம்பையா? எனக்கு என்னவோ காதல் என்கிறது புத்தகம். வார்த்தையாகப்படுகிறது. அது நிச்சயம் அவர் கண்ணாடி வழியாக பார்த்து சிரித்த சிரிப்பில் இல்லை. என்ன செய்ய போகிறேன்? ஹரிணி, வயது 28, வடிவம் 24. லயனல் பஸ்ஸில் ஏறினாள். மேல் மாடிக்கு போய் உட்கார்ந்தாள். அவள் போகும்போது, நடக்கும் போதும், உட்காரும் போதும் பலர் அவளை கவனித்தனர். அவர்கள் பார்வையில் சகோதர பாவம் சத்தியமாக இல்லை. காரணம் ஹரிணியின் வடிவம், அமைப்பு. அந்த அமைப்புக்கு ஏற்ப அவள் அணிந்திருந்த உடை. மேலே நீளம், கீழே கருப்பு. அவளிடம் இருந்த மெலிதான யுடிகொலன் வாசனை. அவள் செம்பட்டை எக்ஸ் ஷாம்பு தலையின் புதிய காற்றில் அலையும் அலட்சியம்.
ஹரிணிக்கு தன்மேல் வழியும் பார்வைகள் பழக்கமாயிருந்தன. எவரையும் பார்க்காமல் நேராக அவள் உட்கார்ந்தாள். முழங்காலில் உடையை சரி செய்து கொண்டாள். தன் பையிலிருந்து பெர்ரி மேசன் நாவலை எடுத்தாள். அடையாளம் வைத்திருந்த 110ஆம் பக்கத்திலிருந்து படிக்கத் துவங்கினாள். பெட்டர் ரோட் போய்ச் சேர இன்னும் அரை மணியாவது ஆகும். 15-20 பக்கம் படிக்கலாம். தான் சந்திக்கப் போகும் கிருஷ்ணனைப் பற்றி நினைக்காமல் இருக்கலாம். மேசன், ஐ அப்ஜெக்ட். இது விளக்குக்கும் சம்பந்தமே இல்லாத கேள்வி. அவள் அழகான முகத்தை பாருங்கள். ஹரிணியை நீங்கள் நிச்சயம் சந்தித்திருப்பீர்கள். சினிமாக்களுக்கு சீக்கிரம் செல்பவர்களாயிருந்தால் அவள் ஜே பப்ளிசிட்டியில் ஒரு மாடல். ஹரிணியின் வாழ்க்கை ஒருவித பரிதாபத்துக்கு உரியது. பிறந்தது கோவாவில், டபோலிம் என்ற இடத்தில். அதை மறந்து பம்பாய் வந்து அதன் நியான் மயக்கத்தில் நிலைமை மறந்து தப்பான மனிதர்களை சந்தித்து சாகசங்கள் கற்றுக்கொண்டு 28 வயதில் மற்ற இடங்கள் காலி இருக்க வேண்டுமென்றே அவள் அருகில் ஒருவன் வந்து உட்கார்ந்து கொண்டான். ரகசியங்கள் எல்லாம் புரிந்து பகல் எல்லாம் தூங்கி வேலை தேடி கிடைத்து கண்ணீர் சிந்தி துடைத்து கண்ணகி சாவித்திரி இத்தியாதிகளிலிருந்து வெகு தூரம் வந்துவிட்ட நாகரீக இந்திய பெண்ணின் ஒரு மோசமான உதாரணம் ஹரிணி. அவள் அண்ணன் தேவிடம் கிருஷ்ணன் கித்தார் வாத்தியம் கற்றுக்கொள்ளத் தொடங்கிய போது அவள் கிருஷ்ணனுக்கு அறிமுகமானாள். இந்த அறிமுகம் ஹலோவில் தொடங்கி கடைசியில் அளவுக்கு மீறியும் போய்விட்டது. கிருஷ்ணனை கல்யாணம் செய்து கொள்ள லேசான உத்தேசம் இருந்தது அவளுக்கு. கிருஷ்ணன் கூட ஒரு தடவை ஜின் மயக்கத்தில் அவள் கன்னத்தருகே கேட்டிருக்கிறான். அதெல்லாம் பழைய கதை. இப்போது நிலைமை மாறிவிட்டது. கிருஷ்ணன் திருவெல்லாவில் அடுத்த மாதம் பாமினி என்ற கேரளத்து பெண்ணை மணக்கப் போகிறானாம். ஹரிணியின் மனம் மேசரிடம் இல்லை. கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறாயா மிஸ்டர் யூ பாஸ்டர்? நான் ஒன்றும் பழைய உடையல்ல, தேவையில்லாத போது கலைந்து எறிவதற்கு. என் கோபம் உனக்கு தெரியாது. நான் ஒரு மோசமான எதிரி. என்னிடம் உன் கடிதங்கள் இருக்கின்றன, படங்கள் இருக்கின்றன. அவைகளை பயன்படுத்தப் போகிறேன். அன்புள்ள கிருஷ்ணன். ஐ காஸ்ட் மணி என்று அவள் தனக்குள் சொல்லி பார்த்து கொண்டாள். போன மாதம் அவனை சந்தித்த போது நடந்தது ஞாபகம் வந்தது. சி, அவனை பத்தி நினைக்காத, புழு. படிக்கலாம். மேசன், 15ஆம் தேதி இரவு நீ எங்கே இருந்தாய்? 15ஆம் தேதி இரவு நாம் எங்கே இருந்தோம் என்று ஞாபகப்படுத்திக் கொண்டு சற்று வெட்கப்பட்டாள் ஹரிணி. லிப்ட் 5வது மாடிக்கு ஏற ஏற ஹரிணியின் கோபம் ஏறிக்கொண்டே வந்தது. வேகமாக வேகமாக நடந்தாள். 503இன் பொத்தானை அழுத்த டிங் டாங் காத்திருந்தாள். மறுபடி அழுத்தினால் பதிலில்லை. கதவை கையால் தட்டினால் கதவு தானே திறந்து கொண்டது. அறையில் ஒருவரும் இல்லையா? கிரிஷ் என்று கூப்பிட்டுக் கொண்டு தயங்கி உள்ளே சென்றாள். சிரக் சிரக் என்று ஒரு சப்தம். ஓடிக்கொண்டிருந்த ரெக்கார்ட் பிளேயர் கடைசியில் நொண்டியடிக்கும் சப்தம். கிரிஷ் அப்பொழுதுதான் கீழே கிடந்தவனை பார்த்தாள். ஏன் இப்படி கிடக்கிறான்? குடித்திருக்கிறானா என்ன? அவன் கிட்டத்தில் சென்றாள். அவன் முன்னே உட்கார்ந்தாள். அவனை புரட்டினாள். தெரிந்த முகம், தெரிந்த வாய், திறந்த வாய், செங்குத்தாக பார்க்கும் கண்கள். கண்கள். அவளுக்கு புரிய நேரமாகியது. செத்தவனை அவ்வளவு கிட்டத்தில் அவள் பார்த்தது கிடையாது. புரிந்தபோது, ஓ மை காட், நான் செய்யல, நான் புரட்டினேன், அவ்வளவுதான், விட்டுடு. என் கைப்பை எங்க? நான் என்ன பண்ண போறேன்? இந்த மாதிரி சமயங்கள்ல என்ன பண்ணணும்? வேண்டாம், பார்க்காத. வீல்னு கத்தணுமா? எனக்கு தோணலையே. என் கைக்குட்டை எங்க? துடிக்கும் மார்பின் நடுவிலிருந்து எடுத்த கைக்குட்டை நனைந்தது. செகண்டுகளின் பிரிவுகளில் கூட அவள் பயம் துடிப்புடன் அதிகரித்தது. என்ன செய்ய வேண்டும்? டெலிபோன். ஆம், டெலிபோன் யாருக்கு? போலீஸுக்கு இல்லை. முதலில் அண்ணன் தேவுக்கு டெலிபோன் செய்யலாம். அவன் சொல்வதை செய்வோம். அரைவாசலை பார்த்தால் கதவு தன் ஸ்பிரிங் விடுதலையில் மூடியிருந்தது. எதிரே டெலிபோன் வரவேற்றது. அருகே டைரக்டரி இருந்தது. அதன் முதல் சிவப்பில் தென்பட்ட அவசர போலீஸ் உதவியை நிராகரித்து அதன் பக்கங்களின் சிறிய சிறிய எழுத்துக்களில் ட்ரின்கால் ரெஸ்டாரண்டை தேடினாள். ட்ரீம் ட்ரேடர்ஸ், ட்ரின்காஸ் 532816. வெண்மை கலந்த பச்சை நிற டெலிபோனை தொட்டு எடுத்தால் விரல் நடுங்கின. பாம்தேவி டெலிபோன் எக்ஸ்சேஞ்சில் ஒரு யூனிசெலக்டர் ட்ரக் என்று சுழன்று மற்றொன்றுடன் இணைந்தது. கடக் 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 என 5 தடவை உயர்ந்து மறுபடி ட்ரக் என்று விசிறல். கடக் கடக். ஹரிணியின் இதயம் போல். ரோஜாக்கள் சிவப்பு என் அன்பே, நீலங்கள் நீலம், சர்க்கரை இனிப்பு என் அன்பே, ஆனால் உன்னைப் போல் இனிப்பல்ல. சாக்ஸபோன், பியானோ, கித்தார், ட்ரம்கள் சகிதம் தேவ் இழை போல, வெள்ளி இழை போல பாடிக்கொண்டிருந்தான். பாட்டில் திரும்ப திரும்ப வரும் லயத்துக்கு ஏற்ப அவன் கை சொடுக்கி பெண்டுலம் போல ஆடியது சுவையாயிருந்தது. பாதி இருட்டு. ட்ரின்காஸ், TRINCAS என்று நியான் இரவை தேரும் ரெஸ்டாரண்ட் ட்ரின்காஸ். தேவியின் பாட்டை ரசித்தவர்கள் சிலர்தான். மற்றவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆண்கள், பெண்கள். செத்த சிவப்பில் அந்த பெண்களின் லிப்ஸ்டிக் உதடுகளை சலனத்துடன் ஆர்வத்துடன் கவனித்துக் கொண்டிருந்த ஆண்கள். அந்த ஆர்வத்தில் அக்கறையில் பொதிந்த விருப்பங்களை தெரிந்த பெண்கள்.
பம்பாய் ஜனத்தொகையின் மேலே 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 இருக்கும் சில தனவந்தர்கள் உலவும் அக்கிரம விலை ஹோட்டல் பிரின்ஸ்காஸ். இரவு 12 மணிக்கு அப்புறம் இங்கு நடக்கும் கேபரே ஒரு கா நடனம். தேவ் பாட்டை முடித்துவிட்டு பியானோவில் உட்கார்ந்தபோது டெலிபோன் மணி ஒலித்தது. வில் எழுதும் பார்சி இளைஞன் அந்த இடத்தின் சத்தத்துக்கு மேல் அதை கேட்டு புரிந்து கொள்ள அரை நிமிஷமாயிற்று. எழுத்தான். பிரின்ஸ்காஸ், குட் ஈவினிங். யாரு? தேவா? ஓ எஸ், இருக்காரு. ஜஸ்ட் அ மினிட். சங்கீதத்தின் மத்தியில் இருந்த தேவுக்கு ஒரு சீட்டு எழுதி அனுப்பினான். தேவ் பியானோ வாசித்துக் கொண்டே அதை பார்த்தவன் ஓகே என்று கையை காட்டினான். இளைஞன் டெலிபோனில், மிஸ், பாதி பாட்டோட நடுவுல வர்றது அவரால் முடியாது, ஒரு நிமிஷம், இதோ முடிச்சிட்டாரு, வராரு. தேவ் வந்து முகத்தை துடைத்து கொண்டு ஹூஸ் இட் என்றான். ஒரு பெண், இனிமையான குரல். ஹீ இஸ் இன் அ மைண்ட் ஹரி, ஷீ இஸ் இன் அ ஹரி. ஹலோ, ஓ ஹரிணி, என்ன விஷயம்? ஹரிணி, ஹரிணி, நிஜமாவா? நீ எங்க இருக்க? ஒரு நிமிஷம் இரு, நான் மற்றொரு டெலிஃபோனுக்கு போறேன். ஃபோனை வச்சுட்டு 532817 டயல் பண்ணு. கவலைப்படாத, கலவரப்படாத. டெலிஃபோனை வைத்துவிட்டு உள்ளே ஓடினான். தின்பண்டங்கள் தயார் செய்யும் பேண்ட்ரியை கடந்து மரப்படிகளை 2 3 தாவி இடது பக்கம் காலியாயிருந்த ஆபீஸ் அறைக்குள் அவன் நுழைவதற்கும் அங்கிருந்த 532817 அடிக்கத் தொடங்கவும் சரியாக இருந்தது. இப்ப சொல்லு அருணி, நிச்சயமா உனக்கு தெரியுமா அவன் இறந்துட்டான்னு? அருணி, கவனமா கேளு. நீ அங்க போனதே தப்பு. உனக்கும் அந்த ராஸ்கலுக்கும் எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைச்சிருந்தேன். கவனமா கேளு. நீ அவனை அத தொட்டியா? ஸ்டூபிட் கேர்ள். அப்புறம் என்ன தொட்ட? ஆல்ரைட், முட்டாளே, கேளு. நான் சொல்றதை செய். கவனமா செய். மேல இனி ஒன்னையுமே தொடாத. தொடாத. உன் ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கோ. இதோ பாரு, அழக்கூடாது. பயம் என்ன பயம்? எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். இன்னும் 2 செகண்ட்ல கெட் த ஹெல் அவுட் ஆஃப் தேர். அங்க போனதே தப்பு. கெடுத்துட்ட. சீக்கிரம் கிளம்பு. நீ வெளியில வரும்போது ஒருத்தரும் உன்னை பார்க்கக்கூடாது. இறங்கும்போது லிஃப்ட்டை உபயோகிக்காத. மாடிப்படி வழியா இறங்கு. நேரா டாக்ஸி எடுத்துட்டு வீட்டுக்கு வா. நான் உன்னை அங்க சந்திக்கிறேன். உடனே நானும் புறப்படுறேன். ஹரிணி, நீ ஒன்றும் பண்ணல, எனக்கு தெரியும். தெரியும் தெரியும் தெரியும். நேரா வேணாக்காத. கிளம்பு கிளம்பு கிளம்பு. டெலிஃபோனை வைத்த அவன் கைகள் சிகரெட்டுக்கு நடுங்கின. ஸ்டூபிட் பம் என்று சொல்லிவிட்டு வாயில் சிகரெட்டை பொருத்தி அதை பற்ற வைத்துவிட்டு நாற்காலியில் உட்கார்ந்து நேராக பார்த்தான். யோசித்தான். கைக்கடிகாரத்தை பார்த்தான். தேவ் தான் ஒரு மணி 1:30 மணிக்குத்தான் முன்பு எங்கே இருந்தோம் என்று அவசரமாக ஞாபகப்படுத்திக் கொண்டான். சுனந்தாவின் டைரியிலிருந்து, டியர் சார், எனக்கு தெரியாம நீங்க இப்போ என் டைரிய படிச்சிட்டு இருக்கீங்க. தப்பு. பாவம். மூடி வச்சிருங்க. இல்ல 1000 வருஷம் நரகத்துல தலைகீழா தொங்குவீங்க. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் ஜெய் தரிசனம். நான் நாவல்டி புக் ஷாப் போய் ஈவ்ஸ் வேக்லி வாங்கிட்டு வரும்போது எதிர தூரத்துல ஜெய் தெரிவதை பார்த்து ரோட கிராஸ் பண்ணி எதிர்ப்புறம் பார்க்காதது போல நடந்தேன். இதை விட என்ன சொல்ல? எனக்கு குற்றம் தெரியுது. ஜெய்க்கு எவ்வளவு ஆச்சரியம். போன மாசம் எவ்வளவு பேசிட்டு இருந்தேன். எவ்வளவு. ஆனா என்ன, எல்லாம் பேச்சு தானே. இஸ் அ மேன் ஆஃப் ஆக்ஷன். பின்குறிப்பு, வத்சலா ஒரு முட்டாள். இன்ஸ்பெக்டர் மாதவன், பம்பாய் போலீஸ் கிரைம் பிரான்ச், காம்தேவி டிவிஷன், ஜீப்பில் வந்து இறங்கிய போது அந்த கட்டிடத்தின் வாயிலில் 9-10 பேர்கள் கூட்டமாக நின்று கொண்டிருந்தனர். ஜீப்பை கண்டதும் ஒருவன் குடித்துக் கொண்டிருந்த சிகரெட்டை மிதித்து அணைத்துவிட்டு அருகில் வந்தான். நீல உடை அணிந்த போலீஸ்காரர்கள் குதித்து இறங்கினார்கள். சிலர் பெல்ட்டை சரி செய்து கொண்டனர். எங்க என்றார் மாதவன். 5வது மாடி, 3வது பிளாட். வெளியே போகிற வாசல் இந்த கட்டடத்துக்கு இது ஒண்ணுதானா? இல்ல, பின்பக்கம் ஒரு இரும்பு படி இருக்கு. அத இந்த கான்ஸ்டபிளுக்கு காட்டுறீங்களா? அந்த நீலங்கள்ல இருவர் அழைச்சார். நீங்க இருவரும் இங்கே இருங்க, ஒருத்தரையும் வெளியே போக விடாம பாத்துக்கோங்க. எதுக்காக அடைக்கிறேன்? அவன் என்ன முட்டாளா? எப்போ பறந்து போயிருப்பான். அவனா? அவனா? அலறிக்கொண்டு பறக்கும் படை வேகன் வந்து நின்றது. இறங்கிய இருவர் மாதவனிடம் வந்து சல்யூட் அடித்தார்கள். இப்போதான் வருகிறார்கள் சோம்பேறிகள் என்று எண்ணிக்கொண்டார். அதற்கு பதில் போல, ஓப்பரா ஹவுஸ் அருகில ஒரு பெரிய அடிதடிக்கு போயிருந்தோம். இப்போதான் ரேடியோ செய்தி வந்தது என்றார். ஒரு கான்ஸ் வாகனில் ரேடியோ அதன் பேட்டரி சக்தியில என்று கமறிக்கொண்டிருந்தது. வாருங்க போலாம். லிப்டில் மௌனமாக இருந்தார் மாதவன். மற்றொரு மரண தரிசனம். இது என் வேலையில் எத்தனாவது ஞாபகம் இல்லை. 5இல் வெளிவந்த போது போன் பண்ணின ஆசாமி யாருன்னு கேட்டார். அந்த 5 பேரில் ஒருத்தன் தயக்கமாக முன் வந்தான். நான் தான் சார். நீ யாரு? என் பெயர் ஷெரூர். நான் இந்த கட்டடத்துக்கு மேனேஜர் மாதிரி. தாஸ் வந்து சொன்னதும், தாஸ் யாரு? நான் தான் என்று இன்னொருவன் வந்தான். முழு பேர் என்ன? மங்களதாஸ் ஜே. கான்ஸ்டபிளை பார்த்து, எழுதாத, தயங்குறான் என்றார். நான் எதிரே இருக்கும் இரானி ஹோட்டல்ல வேலை செய்யறவன் சார். கிருஷ்ணன் சார் இரவு வெளியில எங்கேயும் போகாதப்போ என் மூலம் தான் டின்னர் வாங்குவார். இரவு சாப்பிட்டு கொண்டு வருதான்னு கேட்க கதவு பெல்ல எழுத்தின. பதில் இல்ல. கதவு பூட்டி இருக்கான்னு பார்க்க கதவை தொட்டேன், திறந்துக்குச்சு.
உள்ள எதையாவது தொட்டியா? இல்ல சார், நான் ஓட்டமா ஓடி வந்து ஷெரூர் சார்ட்ட சொன்னேன். சரி, உங்கள எல்லாம் மேல விசாரிக்கிறேன். இங்கே இருங்க. இந்த ஃப்ளாட் தானே? ஆமா. உடன் வந்த கான்ஸ்டபிள்களையும் தடுத்து நிறுத்தினார். நீங்க ஒருத்தரும் வர வேண்டாம், வெளியிலே இருங்க. உள்ளே நுழைந்தார். கீழே கிடந்தவனை பார்த்தார். சுற்றிலும் பார்த்தார். கலையாத சுத்தமான அறை. மறுபடி கீழே பார்த்தார். கழுத்தை பார்த்தார். கழுத்தில் சிவப்பை பார்த்தார். ரெக்கார்ட் பிளேயர் ஓடிக்கொண்டிருக்கிறது. மல்லாந்து கிடக்கிறான். மேஜை மேல் ஒரு கோப்பை, அதில் சாராயம். கண்கள் திறந்திருக்கின்றன. பர்மிட் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். கால் செருப்பு ஒன்று கழன்று கீழே கிடக்கிறது. எதிரே பாத்ரூம். ஒரு கால் மடங்கி இருக்கிறது. ஒரு சிகரெட் துண்டம். ஃபில்டர். அது மிகவும் முயற்சியில் அணைந்து கீழே கிடக்கிறது. விரல்கள் தாமரை போல திறந்த கை. அந்த கண்களில் கைரேகைகள் தடவுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். எதையும் தொடாமல் இருப்பது நல்லது. ஹலோ, இது என்ன? நடு மேஜையிலிருந்து கொஞ்ச தூரத்தில் லினோனியம் தரையில் அழகான 2 பூட் சுவடுகள் தெரிந்தன. அதன் பக்கம் போகாமல் ஒதுக்கமாக நடந்து வாயிலுக்கு வந்தார். கான்ஸ்டபிளிடம் சாக்பீஸ் கேட்டார். டேப் கேட்டார். தன் பூட்ஸ்களை அவிழ்த்து வெறும் சாக்ஸில் காலில் நடந்து அந்த சுவடுகளில் சுற்றி சாக்பீஸ் கோடு போட்டார். மற்ற இடங்களில் சுவடுகளை தேடினார். தான் நடந்த பாதையில் மெலிதாக பதிந்திருந்த தன் பூட் சுவடுகளை எல்லாம் எக்ஸ் 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 என்று அடித்தார். வெளியே வந்தார். பக்கத்து ஃப்ளாட்ல டெலிஃபோன் இருக்கா? ஏன், இங்கேயே இருக்கே. இதை நான் உபயோகப்படுத்த விரும்பல. சரி வாங்க என்றான் ஷெரூர். டெலிஃபோனில் அந்த 6 எண்களை சுழற்றி, நம்பியார் இருக்காரா? ஸ்பீக்கிங். குட் ஈவினிங் சார், நான் இன்ஸ்பெக்டர் மாதவன், காம்தேவி கிரைம் பிரான்ச்சு, பெட்டர் ரோட்ல ஒரு ஃப்ளாட்லேருந்து பேசுகிறேன். என்ன, இங்கே வசிக்கிற ஒருத்தர் இறந்துருக்கிறாரு. ஸ்ட்ராங்குலேஷன் நினைக்கிறேன். அசாதாரணமாக இருந்திருக்கிறாரு. இன்க்வெஸ்ட் பண்ணணும். இப்போ வா. இப்போவே முடிச்சிட்டா நல்லது. போஸ்ட்மார்ட்டத்துக்கு எப்படியும் அனுப்ப வேண்டியிருக்கும். எனக்கும் நிறைய வேலை இருக்குது. ஒன்று பண்ணுங்க, ஆம்புலன்ஸ்க்கு டெலிஃபோன் பண்ணுங்க. அப்புறம் 3-4 கண்ணியமான ஆசாமிங்களை பார்த்து வைங்க. 15 நிமிஷத்தில் வரேன். ஓகே? ஓகே சார். எந்த இடம்? நம்பர் 503 திவோலி கார்டன்ஸ், பெட்டர் ரோடு. சரி, வரேன். டெலிஃபோனை வைத்துவிட்டு மறுபடி எடுத்து மறுபடி ஆம்புலன்ஸுக்கு சொல்லிவிட்டு வெளியே வந்து மறுபடி 503 நுழைந்தார். காத்திருக்கலாமா? கேள்விகளை துவங்கலாமா? இன்குவெஸ்டுக்கு ஆள் சேர்க்க வேண்டும். இந்த கட்டிடத்திலிருந்து 4 ஆட்களை கூப்பிடலாம். மாதவன் திறந்த ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தார். கண்ணாடி கதவின் பாதி திறப்பில் அவர் உருவம் தெரிந்தது. தூரத்தில் ஒரு நியான் கண் சிமிட்டிக் கொண்டிருந்தது. மற்றொரு கொலை. இதை செய்தவன் எங்கிருக்கிறான்? பம்பாயிலா? அவன் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறான்? இப்போது இந்த தருணத்தில் சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டிருக்கிறானா? சிரித்துக் கொண்டிருக்கிறானா? எங்கே அந்த எக்ஸ்? கொசுவலைக்குள் தூங்கிக் கொண்டிருக்கிறானா? விரல்கள், கைகள், உடம்பு நடுங்க அவருடைய விழிப்பில் கோர கனவுகள் கண்டு கொண்டிருக்கிறானா? அவனா? அவளா? வெளியே இருக்கும் அந்த லட்சங்களில் ஒருத்தனை துருவி தேர்ந்தெடுக்க வேண்டும். அவனை மடக்கி சுவரில் முதுகு பதிய வைத்து நீதான் என்று சுட்டு விரலால் காட்டி கைது செய்து சாட்சியங்களை செய்யச் சொல்லி சிறைக்கு அனுப்பி தீர்ப்பளித்து தொங்கவிட வேண்டும். அல்லது 45,000 நாட்கள் அவனை அடைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு நிம்மதி. மாதவன் அறைக்கு வெளியே வந்தார். கூடி பேசிக் கொண்டிருந்தவர்கள் பேச்சை நிறுத்தி கொண்டார்கள். அவர்களிடம் பொதுவாக கேட்டார். உங்கள யாராவது அந்நிய ஆட்கள் வெளியே போறதையோ வரதையோ பாத்தீங்களா? அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஆடுகள் என்று நினைத்து கொண்டார். ஒருத்தன் மட்டும் தயக்கத்துடன், நான் ஒரு பொண்ணை பார்த்தேன் என்றான். பேர் என்ன? அவ பேர் தெரியாது. உன் பேரு? என் பேரு மதுசூதனன். எப்போ பார்த்த? சுமார் 8:30 மணி இருக்கும். மாடிப்படி வழியா இறங்கி வேகமா ஓடினா. வயசு, உயரம் சொல்லு. இளம் பொண்ணு, அழகான பொண்ணு, வெட்டி விடப்பட்ட தலை. எங்கிருந்த அப்போ? கீழே லிஃப்ட்டுக்கு காத்திருந்தேன். மிஸ்டர் ஷெரூர், இந்த லிஃப்ட்டுக்கு அட்டெண்டன்ட் கிடையாதா? மாலை 6:30 மணி வரைக்கும் தான் இருப்பான். அப்புறம் செல்ஃப் சர்வீஸ். இந்த ஆசாமி கிருஷ்ணனோட யாருமே இல்லையா? இல்ல சார், பிரம்மச்சாரி, ஒண்டி ஆளு. உறவுக்காரங்க? கூட உறவுக்காரங்க ஒருத்தரும் இல்ல, நிறைய சிநேகிதர்கள். ஹியர் வி ஆர் என்று சொல்லிக் கொண்டே வந்தார் கரானார் நம்பியார். மாதவனை பார்த்து, நாம சந்தித்திருக்கிறோம் என்றார். ஆமா, ஒரு தற்கொலை கேஸ்ல. இப்ப என்ன கொலையா? என்ன நினைக்கிறேன் என்று உள்ளே நுழைந்து கீழே கிடந்தவனை காட்டினார் மாதவன். நம்பியார் விசில் அடித்துவிட்டு, ஹி லுக்ஸ் பியூட்டிஃபுல் என்றார். பவுடர் அடிக்க தயார் பண்ணிட்டீங்களா? செய்ய போறேன். நம்பியார் கீழே கிடந்தவன் அருகில் ஒரு கால் மண்டியிட்டு மின்னும் கண்களின் இறப்பையை பிரித்து டார்ச் அடித்து பார்த்தார். பாப்பா, ஆடாத அசையாத பாப்பா. மணிக்கட்டை தொட்டு பார்த்தார். சில். மார்பில் காதை வைத்து பார்த்தார். ஹி இஸ் டெட் என்றார். இதைவிட உண்மையான வார்த்தை இருக்க முடியாது. ஆம்புலன்ஸ்க்கு சொல்லிட்டீங்களா? ஆள் சேர்த்துட்டீங்களா? இன்குவெஸ்ட் துவங்கலாமா? இதோ என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தார் மாதவன். கொஞ்சம் இருங்க, இந்த சாக்பீஸ் வட்டங்கள். மாதவன், இந்த பூட் சுவடுகள் தெளிவா இருக்கு. நம்பியார் அதை நிதானமாக பார்த்தார்.
இந்த மாதிரி சுவடுகள் வேற இடத்துலயும் இருக்கா? என் கண்ணுக்கு தெரியல. பவுடர் அடிச்சா தெரியும். ம். சைஸ் 9க்கும் மேல இருக்கும். பெரிய காலு. ஈரமான மண்ல நடந்து வந்திருக்கான். உங்க நண்பன் நல்ல உயரமான ஆசாமின்னு சொல்லலாம். அறைய முதல்ல பார்க்கலாமா? ஓ எஸ். வரிசையாக ஷெல்ஃபில் அடுக்கியிருந்த புத்தகங்களை முதலில் பார்த்தனர். தி செக்ஷுவல் பிஹேவியர் ஆஃப் தி அமெரிக்கன் மேல், ஹெரால்ட் ராபின்ஸ் நாவல்கள். செக்ஸ் பைத்தியம் போல இருக்கு. ஹிந்தி சுயபோதினி. ஊருக்கு புதுசா இருக்கலாம் என்றார் மாதவன். இது என்ன கன்னடமா மலையாளமா? படுக்கை. அகலமான படுக்கை. சுத்தமான தலையணை. உள் ரெஃப்ரிஜரேட்டர். ரேடியோகிராம். பணக்காரன். பர்ஸ் பையில இருக்கான்னு பார்க்கணும். செக் புத்தகத்தை பார்க்கணும். சுவரில் ஒரு படம். மேஜை. போட்டோ ஆல்பம் ஏதாவது? ராத்திரி முழுக்க இருக்கே இந்த அறைய தலகீழா கவிழ்க்க. மறுபடி புத்தக அலமாரிக்கு சென்றனர். அதன் கீழ்த்தட்டில் நோட் புத்தகங்கள், கடிதம் எழுத மெல்லிய நீல காகிதம், ஒரு பேனா, பென்சில் செட். நம்பியார் அந்த நோட் புத்தகங்களை புரட்டினார். 6 கைக்குட்ட, 5 பனியன். செலவ கணக்கு. இதென்ன போட்டோ? ஒரு இளம்பெண், கேமரா புன்னகை செய்து பழக்கப்பட்ட அழகான முகம். படத்தின் கீழ் ஒரே ஒரு கிருஷ்ணனுக்கு நிறைய நிறைய அன்புடன் ஹரிணி என்று எழுதியிருந்தது. ஒரு சீட்டுக்கட்டு இருந்தது. அதன் உரையை வழுக்கி பார்த்தார். திறந்தார். பிரான்ஸ் தேசத்து ஆடவர்களும் யுவதிகளும் கொண்ட சளைக்காத போட்டோக்கள். சிரித்தார்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு. அவன் ஒரு ஃபர்ஸ்ட் டைமர் என்றார் நம்பியார். யாரு? இந்த கொலைய பண்ணவன். அறைய பாருங்க. சுலபமான சகஜமான சூழ்நிலை. மேஜை மேல விஸ்கி, ரெக்கார்டுகள், சொந்த சாமான்கள்லாம் கலையவே இல்லை. என்ன தெரியுது? இது தற்செயலான கொலை இல்லை. முன்னாலேயே திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை. தகுந்த வலுவான காரணம் இருக்கணும். ஒருத்தன் செய்த ஒரே ஒரு கொலை. நான் இன்னும் சிந்திக்க ஆரம்பிக்கல. மேலும் டெலிஃபோன் மணி அடித்தது. அதே அந்த அறையில் இருந்த டெலிஃபோன் மணி அடித்தது. மாதவன் நம்பியாரை பார்த்தார். நம்பியார் மாதவனை. மாதவன் டெலிஃபோனை அணுகி கொஞ்சம் அடிக்க எடுத்து வைத்தார். ஹலோ, கிருஷ்ணன் இருக்காரா? நீங்க யார் பேசுறது? ஒரு நண்பன். நீங்க யாரு? போலீஸ். உங்க பேர் என்ன? ஜவஹர்லால் நேரு. ட்ரக் விர். ஹலோ ஹலோ ஹலோ. சுனந்தாவின் டைரியிலிருந்து. வெள்ளிக்கிழமை. ரேடியோவில் டேட் வித் யூ தினம். பீடில்ஸின் ஹார்ட் டேஸ் நைட் என்ற அருமையான பாடல். கடைசியில் இலைகள் உதிர்வது போல வாத்தியம். மாலா என் காலேஜ். அவளுக்கு எப்படி கோதுமையில் ஆலாம்? பொய்யே கிடையாதாம். தேவையில்லையாம். அப்புறம் மாலா சொன்ன சில விஷயங்கள். எப்படி வெட்கப்படாமல் இப்படி பேசுகிறாள்? கெமிஸ்ட்ரி லேபில் அவள் அடித்த ஜோக். செச்ச. சுவரோடு சுவராக ஜவஹர்லால் நேரு என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான் கணேஷ். வயது 28. அவன் எதிரே இருந்த ஹரிணியும் அவள் அண்ணன் தேவும் அந்த ஹாஸ்யத்தை ரசிக்கவில்லை. அவனை பார்த்து கொண்டிருந்தார்கள். கணேஷ் கலைந்த தலை. ஹரிணியை பார்த்து இமையை மட்டும் அழகாக மூடி திறந்து, போலீஸ்காரங்க வந்துட்டாங்க என்றான். சோ, இது ஹரிணியோட என்ன? அந்த அறைய தலைகீழ கவுப்பாங்க. கவுத்தா என்ன ஆப்பிடும்? உங்க போட்டோ. அப்புறம் நீங்க எழுதின கடிதங்கள். அப்புறம் உங்க அண்ணன் எழுதின பயமுறுத்தல் கடிதம். எல்லாம் ஆப்பிடும். அப்புறம் என்ன? போலீஸ்காரங்க உங்களை பார்க்க வருவாங்க. அறை வாசற்கதவை தட்டும் சத்தம் கேட்டது. கொஞ்சம் இருங்க, போலீஸான்னு பார்க்கறேன் என்று எழுந்தான் கணேஷ். மகா உயரம். ஹரிணி தன் அண்ணன் அருகில் நாற்காலியை நகர்த்தி கொண்டாள். தேவ், நம்ம என்ன பண்றது என்றாள். சிட் டைட் என்றான் தேவ். கதவு திறந்தது. காஃபி வந்தது. உங்க 2 பேருக்கும் முதல் தேவை மூளை, 2வது தேவை காஃபி என்ற கணேஷ் 1.25 மூக்கு. அவசரப்படாமல் சாமர்த்தியமாக காஃபி கோப்பைகளை அமைத்து கருப்பு வெளுப்புகளை உத்தேசமாக கலந்து, சொல்லுங்க ஹரிணி, உங்களுக்கும் கிருஷ்ணனுக்கும் எவ்வளவு நாளா பழக்கம் என்றான். 2 வருஷங்களாக. எப்படிப்பட்ட பழக்கம்? ஹரிணி தன் நகங்களை பார்த்து கொண்டு, நெருக்கமான பழக்கம் என்றாள். எவ்வளவு நெருக்கம்? 1 அடி 1 இன்ச் இல்ல சைஃபரா? 3வது. நான் அப்பட்டமான கட்சிக்காரர்களை விரும்புறேன் என்றான் கணேஷ். ஒரு வக்கீல். சரி, நீங்க அங்க போனப்போ கிருஷ்ணன் இறந்திருந்தது என்னவோ சத்தியம் தானே? சத்தியம். அவனை அந்த நிலையில பார்த்ததும் ஏன் உடனே போலீஸுக்கு தெரிவிக்கல நீங்க? எனக்கு அந்த உடலை அவ்வளவு கிட்டத்துல பார்த்ததும் உடனே ஓடணும்னே தோணுச்சு. ஓடுனீங்களா? அண்ணன் தேவ கேட்டுட்டு ஓடலான்னு நினைச்சேன். சிரித்து, தேவ் என்ன சொன்னாரு? உடனே ஓட சொன்னாரு. ஸ்டூபிட். முட்டாள்தனமான காரியம். உடனே நீங்க போலீஸுக்கு போன் பண்ணிருக்கணும். அங்க போய் இறந்தவனை பார்த்துட்டு எதுவுமே செய்யாம இப்படி வந்திருக்கிறீங்க. ஒரு சாதாரண கடிகார மூளை கூட சந்தேகப்படும். நான் அங்க அந்த அறைக்கு போனது ஒருத்தருக்கும் தெரியாதே. இது ஒரு காரணமா? இல்ல, என் மேல முதல்ல எப்படி சந்தேகம் வரும்? போலீஸ்காரங்கள நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க. நாளைக்கு கோர்ட்டா? மிஸ்டர் ஜே தேவ்தத்தன், நீங்க இந்த ராத்திரியில என்னை தேடி வந்திருக்கிறது என்னோட காஃபி சாப்பிடறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னவோ இது அவ்வளவு சிம்பிளான கேஸ் இல்லைன்னு படுது. ஒரு அண்ணன், ஒரு தங்கைக்கும் ஒரு ஆளுக்கும் சிநேகிதம். அந்த ஆளு கொலையுண்டிருக்கான். அண்ணனும் தங்கையும் அவசரமா ஒரு வக்கீலை தேடிட்டு வராங்க. இதுக்கு என்ன அர்த்தம்?
கணேஷ், நீ வரிகளுக்கு நடுவுல படிக்கிற. தேவ் ஒரு சிகரெட்டை குழப்பமாக பற்ற வைத்து ஒரு தடவை இழுத்துவிட்டு மேலும் சொன்னான். நான் உன்கிட்ட வந்தது இந்த மாதிரி பயமுறுத்தல்களை கேட்டுட்டு இருக்கிறதுக்கு இல்ல. நடந்தது நடந்துடுச்சு. இந்த சூழ்நிலையில நாங்க என்ன பண்ணணும்? இத பத்தி யோசனை கேட்கத்தான் வந்தேன். இல்லன்னா வேற ஒரு ஆள நில்லு. பதட்டப்படாத. இந்த பதட்டம் உன்னை நிச்சயம் கோர்ட்டுக்கு கூட்டு போயிடும். நீ என் நண்பன். உனக்கு உதவி செய்யாம இருப்பனா? முதல்ல என் மனசுல தெளிவு ஏற்படணும். தேவ், நேரா என்ன பார்த்து சொல்லு. நீ கிருஷ்ணனை கொன்னியா? இல்ல என்றான் தேவ் நேராக பார்க்காமல். நேரா பார்த்து சொல்லு சில்லி என்றான். போலீஸ் இங்க வராங்களா என்று கேட்டாள் ஹரிணி. இங்கேயா? ஏன் அறைக்கா? ம்ஹும். ஆனா உங்க வீட்டுக்கு நாளைக்கு சீக்கிரம் வரப்போறது என்னவோ நிச்சயம். எதுக்கு வருவாங்க? சாக்லேட் சாப்பிடுறதுக்கு என்றான் கணேஷ். அவர்கள் சிரிக்கவில்லை. அது ஒரு நல்ல ஜோக்குன்னு நினைச்சேன். உங்க குழந்தைத்தனத்தை பார்த்தா உங்களை நம்பலாம்னு தோணுது. கணேஷ், அப்படின்னா எங்க மேல நீ சந்தேகப்படுறியா? எனக்கே தெரியலையே. சரி ஹரிணி, நீங்க கிருஷ்ணனோட அந்தரங்கமா பழகியிருக்கீங்க இல்லையா? ஆமா. அவன் அந்த கடிதங்கள்லாம் எங்க வச்சிருக்கான் தெரியுமா? ஒரு செகண்ட் இருங்க, யோசிக்கிறேன். ஒரு செகண்ட் ஆயிடுச்சு. அந்த அறையில ஒரு மாடர்ன் ஆர்ட் சித்திரம் இருக்கு. அதுக்கு பின்னாட மறைவுல ஒரு அலமாரி இருக்கு. சுவரோட சுவரா. அந்த அலமாரிக்குள்ள தான் பணம், கடிதங்கள்லாம் வச்சிருப்பான். படத்துக்கு பின்னால அலமாரி. ஆமா. பூட்டின அலமாரி. ஆமா. சுவரோட சுவரா? சுவரோட சுவரா. சாதாரணமா படம் அத மறைச்சிருக்கும். ஆமா. சபாஷ். கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. அது ஒரு அசாதாரணமான இடம். அத போலீஸ்காரங்க கண்டுபிடிக்க கொஞ்சம் நேரம் ஆகும். இப்ப என்ன மணி? 11. இன்குவெஸ்ட் நாளைக்கு தான் நடக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கும் 2 மணி நேரம் கழிச்சு நான் அங்க போறேன். எங்க? கிருஷ்ணன் இறந்த அந்த ஃப்ளாட்டுக்கு. கணேஷ், இது என்ன ஸ்டண்ட்? கவலைப்படாத. நான் சாதாரண வக்கீல் இல்ல. கட்சிக்காரங்களுக்கு முழுசும் திருப்தி அளிக்கிறவன். விசேஷமா பெண்களுக்கு. இன்னும் விசேஷமா அழகான பெண்களுக்கு என்று ஹரிணியை பார்த்து இமைத்தான். அதுக்காக நீ ஏன் அதுக்கு அங்க போணும் என்றான் தேவ். அந்த கடிதங்கள் போலீஸ் கையில சிக்கிறதுக்குள்ள எனக்கு கிடைச்சிட்டா கேஸ் இன்னையோட தீந்துடுமே. புரியல. நாளை காலையில புரியும். ஹரிணி, உங்கள்கிட்ட கிருஷ்ணனோட பிளாட் சாவி இருக்குமே? ஹரிணி வெட்கத்துடன் இருக்கு என்றாள். இப்பொழுது உங்க ஹேண்ட்பேக்ல இருக்கா? ம் என்று எடுத்து கொடுத்தாள். தேவ், கணேஷ், நீ செய்ய போறது நான் நினைக்கிறேன்னா நீ நிச்சயம் மாட்டிக்குவ என்றான். நான் யார் தெரியுமா? கணேஷ், சாய்பாபா வழுக்கு வில்லாங்கு. லேஸ்ல ஆப்பிட மாட்டேன். ஆப்டா சட்ட புத்தகங்களை அவங்க முகத்துல எறிவேன். அது கிடக்கட்டும். தேவ், நீ கிருஷ்ணனை எப்போ கடைசியா பார்த்த? இன்னைக்கு சாயந்தரம். போச்சு. எங்க? எத்தனை மணிக்கு? சுமார் 5 மணிக்கு. அவன் வீட்டுல தான். மறுபடியும் போச்சு. நீ பார்த்தப்போ என்ன நடந்தது? ஒன்னும் இல்ல. அவனுக்கு என் மேல வெறுப்பு. ஹரிணியும் அவனும் உனக்கு தெரியுமே. சற்று மிரட்டலா கேட்டேன். அவளோட இவ்வளவு நெருக்கமா பழகிட்ட. இப்ப வேற ஒருத்தியோட கல்யாணம் பண்ணிக்க பத்திரிக்கை அனுப்புறியே, இதுக்கு ஒரு வழி சொல்லுன்னு கேட்டேன். அதுக்கு அதுக்கு பதிலா செக்கு கிழிச்சான். எனக்கு மகா கோவம் வந்தது. சட்டையை கிழிச்சிட்டு தாடையில தட்டிட்டு பிறகு அப்புறம் கவனிக்கிறேன்ட்டு சொல்லிட்டு வந்துட்டேன். பலமா அடிச்சியா? இல்ல, லேசான தட்டு தான். பெருமூச்சு விட்டான் கணேஷ். ஏன்? உன் விரல் அடையாளங்கள், உன் மிரட்டல் கடிதம், நீ அங்க போயிருக்க, உன் தங்க அங்க ஓடி போய் வந்திருக்கா. ரொம்ப குழப்பம். சரி, அப்புறம் என்னென்ன பண்ண? இது முக்கியம். அப்புறம் பஸ் பிடிச்சேன், ரெஸ்டாரண்ட் போனேன். அப்புறம் பேண்ட்ல பியானோ வாசிச்சேன். அருணியோட டெலிஃபோன் வந்தது. புறப்பட்டேன். வீடு போனேன். இங்க வந்துட்டோம். ரெஸ்டாரண்ட்ல தான் பெரும்பாலும் இருந்தேன். 9 மணி வரைக்கும். ஜஸ்ட் அ மினிட். நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் தான் கிருஷ்ணனை கொன்னேன்னா? அப்படித்தான் போலீஸ் நினைக்க போறாங்க. அதுக்கு நாம தயாராகணும். அப்படி நினைச்சா போலீஸ்காரங்க முட்டாள். எப்பவுமே அப்படி இல்ல. கணேஷ், நீ உன் அம்மாவுக்கு பிள்ளைங்கிறது எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம்தான் நான் அந்த ரஸ்கலை கொல்லலைங்கிறது. நான் என் அம்மாவுக்கு பிள்ளை அப்படிங்கிறது எனக்கு பிறர் சொல்லி தான் தெரியும். உன் அலிபி பத்தி அப்புறம் கவனிக்கலாம். இப்போ திருவாளர் கணேஷ் திக்விஜயம் புறப்பட போறார். எங்க என்றாள் ஹரிணி. பிளாட் நம்பர் 503 தியோலி கார்டன்ஸுக்கு. அந்த அலமாரியில் உள்ள கடிதங்களுக்கு. அங்க ஒருத்தரும் இருக்க மாட்டாங்களா இப்போ? பார்க்கலாம். அந்த பூட்டின அலமாரி எப்படி திறக்கிறதா உத்தேசம்? நான் லா காலேஜ்ல படிக்கிறப்போ ஹாஸ்டல்ல என் ஹாபி விதவிதமான பூட்டுகளை திறக்கிறது. சில பூட்டுகளுக்கு ஒரு சின்ன கயிறு போதும். மொத்தம் இந்த 5 வகை சாவிகள் இருந்தா முக்கால்வாசி பூட்டுகளை திறந்துடலாம். ஹவுதினிக்கு அடுத்தபடி தான் நானு. இது பற்றி ரிட்டையர் ஆனதும் ஒரு புத்தகமே எழுத போறேன். அதனால உங்களுக்கு ஆபத்து எதுவும்? ஆபத்துன்னு என் பெயரு. மேலும் அழகான பெண்களுக்கு உயிரையே கொடுத்தவங்க எவ்வளோ பேரு. ஹெலன் ஆஃப் ட்ராய் எக்ஸ்ட்ரா. பயப்படாதீங்க. வீட்டுக்கு போங்க. நாளைக்கு உங்களுக்கு பார்க்குறேன். கணேஷ், நீ பெரிய ஆளு. இதுக்கெல்லாம் உன்கிட்ட பணம் வாங்கும்போது அப்படி நினைக்க மாட்டேன். குட் நைட். கணேஷ் திவோரி கார்டன்ஸில் இருந்து ஒரு ஃபர்லாங் தூரத்தில் இறங்கிக் கொண்டான். மெதுவாக கட்டிடங்களின் நிழலிலேயே நடந்தான். அவன் நடையில் ஒரு பூனையின் திறமை தெரிந்தது. அப்பொழுது மணி 2 இருக்கும். கட்டிடத்தின் வெளியே ஒரு ஜீப் நின்று கொண்டிருந்தது. கட்டிடத்தில் கான்கிரீட் சதுரத்தின் நீட்டலின் கீழ் முக்காலியில் ஒரு போலீஸ்காரர் உட்கார்ந்து பத்திரிகை படித்துக் கொண்டிருந்தார். கணேஷ் யோசித்தான். மெதுவாக நெருங்கி கட்டிடங்களின் இடையில் உள்ள இடைவெளியில் நழுவி டிவோலி கார்டன்ஸின் பின்புறம் சென்றான். மேலே நோக்கினான். மெல்லிய இருட்டில் குறுக்கே குறுக்கே துணி உலர்த்தும் கம்பிகள்.
அவைகளில் மிச்சமிருந்த துணிகள் கடற்காற்றில் அசைந்த மாடர்ன் ஆர்ட். சுத்தம் செய்வோருக்காக ஏற்பட்ட படிகள் வழியே வந்து 5வது மாடியை கணக்கிட்டுக் கொண்டு ஏறினான். உள்ளே நுழைய இருந்த மரக்கதவு தாளிட்டிருந்தது. உள்பக்கம் 6வது மாடிக்கு ஏறினான். அதுவும் தாளிட்டிருந்தது. 7வது, 8வது, 9வது யாவும் தாளிட்டிருந்தன. செங்குத்தாக மேலே ஏறிவிட்டான். மொட்டை மாடிக்கு தண்ணீர் டேங்குகள் கனச்சதுர பிசாசுகளாக தெரிந்தன. மொட்டை மாடியில் உள்ளிருந்து வரும் கதவு இருந்தாக வேண்டும். லிப்டுக்கு அருகில் செல்லும் படிகள் இங்கு வரை முடிந்தாக வேண்டும். எங்கே? கண்டுபிடித்து தாள்களை விலக்கி படிகளில் மெதுவாக இறங்கினான். இது எத்தனாவது மாடி? 10, அப்புறம் 9, அப்புறம் 8, அப்புறம் 7, அப்புறம் 6, அப்புறம் 5½ அந்த படிகளின் அரைச்சரிவில் நின்று மெதுவாக எட்டி பார்த்தான். நீளமான காரிடார். இடது பக்கத்தில் 3வது பிளாட் அருகில் ஒரு கான்ஸ்டபிள் உட்கார்ந்திருந்தார். அவர் அங்கு இருப்பது தெரிந்தது. கான்ஸ்டபிள் மனிதன்தான். மனிதனுக்கு உண்டான தேவைகள் என்ன? அவன் ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் உட்கார்ந்திருக்க முடியாது. எப்பொழுதாவது அந்த எண்ணிக்கைக்காக எழுந்து போகத்தான் வேண்டும். இரு. காத்திருந்தான். சரியாக 25 நிமிடம் கழித்து கான்ஸ்டபிள் எழுந்தார். கைகளை ஆங்கில வி போல் விரித்தார். கொட்டாவி விட்டார். இப்படி பார்த்தார், அப்படி பார்த்தார். பூட்ஸ் ஒலிக்க எழுந்து சென்றார். ஓரத்தில் கோடியில் இருந்த மூலையில் மறைந்தார். 1 செகண்ட். கணேஷ் 2 செகண்ட். சரக் என்று 3 செகண்ட். இறங்கி 4 செகண்ட். பையில் இருந்த சாவியை எடுத்து 5 செகண்ட். அந்த கதவை நெருங்கி 6 செகண்ட். சாவி துவாரத்தின் வழியே பொருத்தி 8 செகண்ட். திறந்து 9 செகண்ட். சாவியை எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைந்து 10 செகண்ட். கதவை மூடிக்கொண்டான். உள்ளே நுழைந்ததும் கவனித்தான். சலனமில்லை. பாத்ரூம் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அதன் கதவின் பாதி திறப்பில் வெளிச்சம் சன்னமாக அறையில் இருந்தது. அந்த வெளிச்சத்தின் கீழே சாக்பீஸ் கோடுகள் தெரிந்தன. அறை கன்னா பின்னாவென்று கலைந்திருந்தது. காகிதங்கள், காகிதங்கள். ஹரிணி குறிப்பிட்ட மாடர்ன் ஆர்ட் சித்திரத்தை அறையின் சுவர்களில் தேடினான். அவனுக்கு வலதுபுறம் சுவரில் இருந்தது. அதை அணுகி படத்தை விலக்கினான். சுவரோடு சுவராக ஒரு சாவி துவாரம் தெரிந்தது. அவனிடம் இருந்து 5 சாவிகளில் 2 சாவிகள் பொருந்தின. ஆனால் திறக்கவில்லை. அதிகம் அழுத்தக்கூடாது. முன்னும் பின்னும் அசைத்து லீவர்களை உணர வேண்டும். முடியவில்லை. சட்! எனக்கு பழக்கம் குறைந்து விட்டது. பயமும் காரணம். மெதுவாக மெதுவாக தளர்ந்தது. முடியவில்லை. இனி பலப்பிரயோகம்தான். சாதாரணமான பேட்லாக் பூட்டு இந்த பாடுபடுத்துகிறது என்று சாவியை அழுத்தினான். கிளிக் டக்! திறந்து கொண்டது. பூட்டல்ல. அறை வாயிற்கதவு. இக் என்றது சுவிட்ச். அறை முழுவதும் ஒளி வெள்ளம் பரவியது.